பச்சை மலை மீது உன் லீலை. என்னடா ப்ளே பண்ண மைனி மேல ரொம்ப வச்சா அப்புறம் பொண்ணை கட்டி கொடுத்துருவேன். நம்ம எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்கு ராங்கலையா. என்னடா நாய் இது? தம்பி கட்டிக்கலாமா? ஹலோ ஹாய் கல் ஹாய். நாங்க எங்க போறோம்? மாமா பாய் சொல்லு. யாரு சொன்னாலும் பாய் சொல்லு. பெரிய பாளையமா? எவ்ரிவன் குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நான் உங்கள் செல்வி இருக்காங்க. நான் ஒரு நாள் பயணமாக பெரியபாளையம் போயிருந்தேங்க. அந்த பற்றி தான் நான் உங்ககிட்ட ஒரு விலாகாக போட ஆரம்பிச்சிருக்கேங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு நாளைக்கு மொதல் நாள் போயிட்டோம். அதாவது என்ன சொல்கிறேன்னா ஆடி 1 அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டோம். ஆனால் அன்னைக்கெல்லாம் கோவிலுக்கு அவ்வளோ கூட்டமாக இருந்ததுன்னு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் நைட்டு ரூம் எடுத்து தங்கிட்டோங்க. மறுநாள் காலையில் போய் தரிசனம் பார்க்க போனோங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. காலையில் எந்திரிச்சாச்சு. எங்கள் அம்மா இங்கே பார்த்தீங்களா எல்லாம் கருவாட்டு குழம்புக்கு எவ்வளோ காய்கறி போட்டு நல்லா பொரியல் கூழ் கரைச்சாச்சு. எல்லாம் ஒவ்வொரு விஷயமா செய்ய ஆரம்பித்தோம். எப்பயுமே வீட்டிலேருந்து வரும்போதே வீட்லேயே கூழை காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி தாங்க இந்த வாட்டியை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு கூழை கரைச்சாச்சு. அந்த மாதிரி எப்பயுமே வருஷம் எங்கள் அப்பா இருந்ததுலேருந்து செய்வோம். அது ஒரு பாரம்பரியமாக செஞ்சுட்டு வருவோங்க. பார்த்திங்கன்னா ஆறு பக்கத்துலேயே நம்ம பவானி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்க ஆறு எவ்வளோ இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதோட என்ன பண்ணோம், நாங்கள் எல்லாம் கூழை காய்ச்சி ரெடி பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துச்சு. எங்கள் அம்மா கருவாட்டு குழம்பு, கீரை, கொத்தவரங்காய் பொரியல், துள்ளு மாவு, பொங்கல் இதெல்லாம் எங்கள் அம்மா செய்ய ஆரம்பித்தாங்க. நீங்கள் மட்டும் கோயிலுக்கு போங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பிட்டாங்க. அது எப்படின்னா ஜோடி ஜோடியாக போயிட்டோம். நான், என் தங்கச்சி, தம்பி 3 பேர் ஜோடி ஜோடியாக போயாச்சு. பிள்ளைங்கள்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி போவோம், ஜோடியாக போகிறதும் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணிகிட்டே நாங்களும் போயிட்டோங்க. நல்லா இருந்ததுங்க. கோயில் சூப்பராக கட்டிட்டாங்க. அதுக்குள்ளே என்னாச்சு பாருங்க, இந்த 6 குட்டிசங்க கிளம்பியாச்சு. எந்திரிச்சு அவங்க பாட்டியை படுத்திக்கிட்டு காஃபி வேணும், டீ வேணும், இதை வேணும், அது வேணும், ஒரு அலப்பறம் பண்ணிக்கிட்டு அலைஞ்சாலுங்க. சேட்டை தான். அதுலேயே ரிதன் தான் ஸ்பெஷல். அங்கே இனி அதை விட யூடியூபர் ஆக வேண்டியவங்க. செம காமெடிங்க. நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? அதோட நாங்கள் கறி குழம்பு வைப்போம். அதுக்கு வந்து நான் உப்பு போடுறேன், நீ உப்பு போடுறேன், மாறி மகியும் இனியாவும் போட்டி போட்டு குழம்பு வைக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் வந்து மட்டன், சிக்கன் இதெல்லாம் வாங்கி குழம்பு வச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்குள்ளே 6 கிளம்பியாச்சு. கிளம்பி ஒரு செல்ஃபி, அதில் ஒரு காமெடி அலப்பற பாருங்களேன். இவங்க காமெடி தாங்க, இது மிஞ்சிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. 6 சேர்ந்தாச்சு. அதில் ஏன் பொண்ணு கேட்குது, என்ன மட்டும் ஏமா பெரிய ஆளா பெற்றீங்கன்னு ஒரு கவலை. என்ன செய்ய, எல்லாரும் குட்டீஸாக இருக்காங்க, நான் மட்டும் சின்ன பெரிய பிள்ளையா போயிட்டோமா, ஏமா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. அதுக்கு என்ன செய்ய, கடவுள் கொடுத்த வரோம். நாங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டாங்க எனக்கு. அதனால இதுங்க பாருங்க, அந்த 4 சேர்ந்துட்டு ஒரே அளப்பறங்க. அது கூட மகிக்கு மொட்டை போட எல்லாரும் கோயிலுக்கு போய் கிளம்பி போயாச்சா. கிளம்பிக்கு மொட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. மகிக்கு 2 பார்ட்டாக கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. முதல்ல பேத்திங்கெல்லாம் போய் எங்கள் அம்மா கூட போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் முதல்ல போயிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு ஒரே செல்ஃபி தான் போய் எடுத்துகிட்டு வந்தாச்சா. அதோட வீட்டில் வந்து கறி குழம்பு, ஆட்டுக்கறி எல்லாம் செஞ்சு வச்சு அது எல்லாம் சேர்த்து ஒரு படையில் போட்டாச்சு. கூழ் எல்லாம் வச்சு எங்கள் அம்மாவுக்கு பவானி அம்மா தாயே போற்றி போற்றி, ஓம் சக்தி தாயே, பராசக்தி தாயே அப்படின்னு சாமியை நினச்சி நாங்கள் எப்பயுமே இருக்கிற இடத்துல நினச்சி சாமியை கும்பிட்டுருவோங்க. அப்படி சாமியை கும்பிட்டு கூழை கரைச்சி கொண்டு மெயின் ரோட்டில் கொண்டு போய் ஊற்ற ஆரம்பித்தோங்க. பத்தவே பத்தாதுங்க கூழ் கொண்டு போனால். இதுதான் எங்ககிட்ட ஒரு இது. நல்லா இருந்தது எல்லாமே. நல்லா எல்லோரும் வயிறார குடிச்சிட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு மனசார வாழ்த்துனாங்க. அந்த ஒரு சந்தோஷம் போதுங்க. தானத்தில் சிறந்தது அன்னதானன்ற மாதிரி எல்லோரும் நல்லா இது பண்ணிக்கிட்டோம். இப்போ அதே ஒரு செல்ஃபியும் போட்டுக்கிட்டோம். இது இல்லாமல் எப்படி இருக்கும். எல்லாம் முடிச்சு என் பிள்ளைங்க தனியாக போயாச்சு. நான் மட்டும் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லோரும் மேஜிக் ஆட்டோ பிடிச்சி கிளம்பி வந்தாங்க. எல்லோரும் கிளம்பி ஒரு ஆட்டோவில் வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தோங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள்.